ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சிம்பிள் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை சூப். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை நம்ம பார்த்துடலாமா? ஒரு சிறிய பவுலில் வந்து முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். அதை க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெங்காயம். இதை மட்டும் போட்டு பண்ணாலேவும் முருங்கைக்கீரை சூப் மிகவும் அருமையாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பூண்டு வெங்காயத்தை இடிச்சு எடுத்துக்கிறோம். 3 பல் பூண்டை போட்டுக்க போறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் பூண்டை வந்து நம்ம இடிச்சு எடுத்துக்கிறோம். 3 பல் பூண்டு அதை போட்டுக்கிறோம். வெங்காயம் அதையும் போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி 1-2 நம்ம இடிச்சு எடுத்து வச்சுக்கணும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி 1-2 இடிச்சு எடுத்து வச்சுட்டு நான் இதை ஒரு குக்கரில் போட்டு வைக்க போகிறேன். இப்போ அடுத்ததா இந்த தக்காளியை நான் கட் பண்ணி போட்டுக்க போறேன். இந்த வெள்ளையா இருக்கிறத எப்பவுமே நம்ம கட் பண்ணிடணும். தக்காளியில சேர்த்துக்க கூடாது. ஓகேவா? அடுத்து இந்த கீரையும் நான் எடுத்து போட்டுக்கணும். நான் இந்த சூப்பு வந்து ஒரு 6 பேர் குடிக்கிற மாதிரி எடுத்துக்க போறேன். அதனால நான் 3 டம்ளர் தண்ணி மட்டும் ஊத்த போறேன். நான் 3 டம்ளர் தண்ணி இதுல அளந்து எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்போ இதோட ஆட் பண்ணிக்கிறேன். டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி குக்கரை ரெடி பண்ணி வச்சிட்டேன். நான் இதுல வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கீரை வந்து கசப்பெடுக்கும். அதனால உப்பு போடாம நம்ம அப்படியே மூடி வச்சுக்கிறோம். இதை நான் ஒரே விசில் தான் விட்டு எடுத்துக்க போறேன். அப்படின்னா கீரை வந்து கசக்காம அந்த சூப்போட தன்மை அப்படியே இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். வந்து விசில் நல்லா போயிருச்சு. எப்படி கீரை வெந்திருக்குன்னு பார்த்துருவோமா? பார்த்தீங்களா? நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம உடைச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த சூப்பை நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து என்ன பண்ண போறேன்னா, 1/2 ஸ்பூன் சீரக மிளகுத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ நமக்கு சுவையான முருங்கைக்கீரை சூப் தயார். இதை வந்து குடிக்கிறதுனால இரும்பு சத்து நமக்கு நேரடியாக கிடைக்கும். பெண்களுக்கு வந்து மாதவிடாய் சமயத்தில் வர பிரச்சனைகளும் சரியாகும். முருங்கைக்கீரை சூப் தயாராகிவிட்டது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.